ஆண்மை குறைவு, விரைப்புத்தன்மை இல்லை, ஒய்ஃபோட செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு, என்னால் ஒன் டைம் கூட எனக்கு தாம்பத்திய ஈடுபட முடியல அப்படின்ற ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த பவுடரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். குழந்தை இல்லாமல் இருந்தவங்க கூட 1000 பேருக்கு கிட்டத்தட்ட குழந்தை பிறந்துக்குன்னா பார்த்துங்களேன். இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இலாஜித்து, சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, கோகுஷுரா, சதாபுரி, பம்ப்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, இலாச்சி, இந்த மாதிரி 26 இயற்கையான பொருட்களை வந்து யூஸ் பண்ணி செய்கிறாங்கங்க. இதை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏதோ கதை வரான்னு. இதை யூஸ் பண்ண கஸ்டமரோட வீட்டுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு. அவரே முன் வந்து நானே உங்களுக்கு சொல்கிறேங்க, இது எனக்கு யூஸ் பண்ணது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எங்கள் வீட்டில் என் மனைவி நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரெக்டாக நம்ம காஞ்சிபுரம் போகிறோம், அவர்கிட்ட கேட்குறோம், அவரோட ரிவ்யூ கேளுங்க. அதுக்கப்புறம் வாங்கணுமா வேணாமாட்டா நீங்கள் முடிவு பண்ணிங்க. கான்டாக்ட் நம்பர் தான் இருக்குது, வேணா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்களை ஒரு ஆனா கண்டிப்பாக வந்து உணர்வீங்க. ஓகேங்களா? வாங்க காஞ்சிபுரத்துக்கு போகலாம். நாங்கள் வந்து டீமாக வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கோம். உங்கள் கஸ்டமர் அப்படி தானே? ஜி வணக்கம், உங்கள் பேர்? லியாகத்தில். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆடு பார்த்து தான் வாங்கியிருக்கீங்க. ஓகே தானே? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு ஜி? எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஓகே. கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தது. சரி வாங்கி சாப்பிட்டா அதில் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதனால் வாங்கி சாப்பிட்டேன். ஓகே. இன்ஷால்லா அல்ல புண்ணியத்தில் இப்போ நல்லா இருக்கு. இப்போ குழந்தையும் உண்டாயிருக்கும். குழந்தை உண்டாயிருக்கு. சரி, ஓகே. இதுக்கு குழந்தை கன்சீவ் இருக்காங்க, ரொம்ப கங்க்ராச்சுலேஷன். ஓகேங்களா? குழந்தை பிறந்ததான் சொல்லி அனுப்புங்க நம்ம டீமுக்கு. இப்போ நம்ம டீம் வந்து இவருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்காண்டி நம்ம டீம் கொண்டு வந்திருக்கு, வாங்கி. சார் வணக்கம் சார், நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன் சார். சில பேர் இது நான் விளம்பரத்துக்காக பேசணும் கூட நினைக்கலாம் சார். யார் எப்படி நினைச்சாலும் என் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே நான் சொல்கிறேன் சார். 11 வருஷம் சார், போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எவ்வளோ இடமும் எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டு வந்து கடைசியாக விட்டுட்டு சார். கடவுள் எப்போ எனக்கு கொடுக்குறாரோ குழந்தை கொடுக்குறேன்னு விட்டுட்டு சார். அப்போ தான் சார் யூடியூப்பில் ஏதோ ஒரு நியூஸ் பார்க்கும்போது இந்த விளம்பரத்தை நான் பார்த்தேன் சார். உங்கள் ஆடை பார்த்ததுக்கப்புறம் எனக்காக தோணுச்சு. அது கூட நான் கர்த்தர்கிட்ட போய் கேட்டேன், இது சாப்பிட்லாமா நான் ஒன் டவுட்டில். சரி சாப்பிட்லான்னு கர்த்தர் எனக்கு சொன்னார் சார். சொன்னார்னா நான் எழுதி போட்டு பார்த்தேன் சார். எழுதி போட்டு பார்த்ததில் எனக்கு சாப்பிட சொல்லி வந்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் ஒரு மண்டலம் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அப்பப்போ நான் பேசுவேன் ஃபோனில். அதுக்கப்புறம் 2வது சாப்பிட்டு பார்த்தேன். மூணாவது மண்டலம் சாப்பிடும்போது கடைசி பாட்டில் இன்னும் பாதி இருக்குது சார். இந்த 11 வருஷம் தவம் சார். எனக்கு என் மனைவி 2 மாதம் சார் கன்சீவ் ஆகுறாங்க சார். இது என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத ஒரு நாள் சார். அதுதான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டேன் சார். வந்து உங்கள் காலை பிடிச்சிக்கலான்னு எனக்கு ஆசை ஆயிடுச்சு சார். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாழ்க்கை கொடுக்குறீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.